காலில் தண்ணி படக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதால கவரை கட்டிட்டு குளிக்க போயிட்டேன். இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு ரெடி ஆகிட்டு வெளியில் வரதுக்குள்ள கல்பனாக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. 2வது இன்னைக்கு பரோட்டா கிரேவிங்ஸும் வந்துச்சு. அதனால பரோட்டா வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டுட்டாங்க. சரி காலை கடமைகள் எல்லாம் முடிச்சாச்சு, உணவே முடிச்சாச்சுன்ட்டு நானும் வந்து சோம்பு வாட்டர் வச்சு குடிச்சிட்டு நான் கீழே போய் பைரவருக்கு பிரெட் போட போகிறேன். இன்னைக்கு வந்து நான் சூப்பரான லஞ்ச் மெனு பண்ணலான்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ண போகிறேன்றதை கண்டிப்பாக லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். கல்பனா ஒரு லாங் வீடியோ போட்டிருக்காங்க, கெட் ரெடி வித் மீ வீடியோ. நிறைய ப்ராடக்ட்ஸோட லிங்க் கொடுத்துருக்காங்க, பாருங்க. பார்த்துட்டு உங்கள் ஆதரவு கொடுங்க, கொஞ்சம் ஹைப் பண்ணுங்க அந்த வீடியோவை. சரி பைரவருக்கு பிரெட் எல்லாம் போட்டுட்டு கல்பனா எனக்கு வண்டியெல்லாம் திருப்பி கொடுத்தாங்க, காலெல்லாம் இடிக்கக்கூடாதுன்னு என்னை ரொம்ப பேம்பர் பண்ணாங்க என் பொண்ணு. சரின்னு குறிஞ்சி மளிகை கடையில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இப்போ கொஞ்சம் காலமாக நான் குறிஞ்சி மளிகை கடையில் தான் நிறைய திங்ஸ் வாங்க, ஏன்னா ரீசனபிளான ரேட்டாக இருக்குது, ப்ராடக்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சரி அதை வாங்கிட்டு நேராக முட்டை வாங்கலான்னு வந்தால் ரெட்டைக்கரு முட்டை இருக்குது, வாங்கிக்கிங்க. நாங்கள் ஒரு முட்டை 7 ரூபான்னு. சரி வாங்கி பார்ப்போம், உடச்சும் காட்டுறேன் உங்களுக்கு ரெட்டைக்கரு இருக்குதா என்னன்றதை பார்த்துருவோன்ட்டு சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நேற்று வச்ச கஞ்சியோட பேலன்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை குடிச்சிட்டு இன்றைக்கி லஞ்ச் சூப்பராக பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஒரு லாங் வீடியோ வரும், பாருங்கள். பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க.